அதே போல் இந்த சொல்லை வந்து இலக்கண அடிப்படையிலையும் இலக்கிய அடிப்படையிலும் 4 வகையில் வந்து பிரிச்சிருக்காங்க. என்னென்ன அப்படின்னா, இலக்கண வகையில் வந்து பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் என்று இலக்கண வகையில் 4 வகை சொற்களாக பிரிச்சிருக்காங்க. அதேமாதிரி இலக்கிய வகையில் வந்து இயற்சொல், திரிசொல், திசைச்சொல், வடசொல் என்று 4 வகைகளாக இந்த சொல் வந்து பிரிக்கப்பட்டுள்ளது. இவற்றையெல்லாம் நம்ம வந்து விரிவாக பின்பு காண்போம். அடுத்து இந்த இலக்கணத்தில் சொல்லக்கூடிய வந்து பொருள் இலக்கணம் அப்படிங்கிறது. பொருள் இலக்கணம் என்பது என்னென்னா, அகப்பொருள், புறப்பொருள் என 2 வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறாங்க. இந்த அகப்பொருள் அப்படின்னா என்னென்னா, ஒத்த அன்புடைய தலைவன் தலைவி இருவருக்கும் இடையேயான உறவு நிலையை எடுத்து சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா இந்த அகப்பொருள் அப்படிங்கிறத நமக்கு சொல்கிறாங்க. அகப்பொருள் என்பது ஒத்த அன்புடைய தலைவன் தலைவி இருவருக்கும் இடையேயான உறவு நிலையை குறிக்கிறது. இதை மொத்தம் ஒரு 7 வகையாக இருக்குது. குறிஞ்சி திணை, முல்லை திணை, மருதத் திணை, நெய்தல் திணை, பாலை திணை, கைக்கிளை திணை, பெருந்திணை என்று 7ஆக பிரிச்சிருக்காங்க. இதை முதலில் இருக்கக்கூடிய இந்த 5ஐயும் அன்பின் ஐந்திணை என்று கூறுவார்கள். அன்பின் ஐந்திணை எது என்று கேட்டால் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்பது அன்பின் ஐந்திணை என்பதை பற்றி இதில் சொல்லுவாங்க. இது வந்து அகப்பொருள் இலக்கணத்தில் சொல்லக்கூடிய இலக்கணம். இதுவரைக்கும் பார்த்தது வந்து அகப்பொருள் இலக்கணத்தில் சொல்லப்பட்டது. இதை தொடர்ந்து புறப்பொருள் இலக்கணம் அப்படிங்கிறது. இந்த புறப்பொருள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த அறம், பொருள், வீடு, கல்வி, வீரம், கொடை, புகழ் பற்றி கூறுவது. அதாவது ஒருவனுடைய அறத்தை பற்றியும் பொருளை பற்றியும் வீரம், கல்வி, வீடு, கொடை, புகழ் பற்றி கூறுவதுக்கு பேர் என்ன அப்படின்னா புறப்பொருள் அப்படிங்கிறது. இதை 12 வகையாக நமக்கு வந்து பிரிச்சிருக்காங்க. என்னென்ன அப்படின்னா வெட்சி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, நொச்சி, உளிஞ்சை, தும்பை, வாகை, பாடான், பொதுவியல், கைக்கிளை, பெருந்திணை என்று 12 வகைகளாக நமக்கு பிரிக்கப்பட்டுள்ளது. இதை தொடர்ந்து வரக்கூடியது என்ன அப்படின்னா யாப்பு இலக்கணம் அப்படிங்கிறது. யாப்பு அப்படின்னா என்ன அர்த்தம்னா கட்டுதல் அர்த்தம். அதாவது செய்யுளை யாப்பின் உறுப்புகளால் கட்டப்படுவதற்கு பேர் யாப்பு இலக்கணம் அப்படிம்பாங்க. இந்த யாப்பின் இலக்கணத்துடைய உறுப்புகள் மொத்தம் எத்தனைனா 6 உறுப்புகள் இருக்கிறது. அது எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை என்று 6 வகையான உறுப்புகளால் கட்டப்பட்டுள்ளது அப்படிங்கிறத நம்ம நினைவுறுத்தணும். இதில் கடைசியாக நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா அணி இலக்கணம் அப்படிங்கிறது. இந்த அணி இலக்கணம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அணி என்றால் என்னென்னா அழகுன்னு அர்த்தம். செய்யுள் மற்றும் உரையை அழகுபடுத்தி சொல்வதற்கு பேர் அணி இலக்கணம். அதேமாதிரி சொல்லழகையும் பொருளழகையும் வெளிப்படுத்துவதற்கு பேர் என்ன அப்படின்னா அணி அப்படிங்க சொல்லலாம். இந்த அணி இலக்கணம் வந்து கிட்டத்தட்ட 100க்கு மேற்பட்ட அணி இலக்கணங்கள் இருக்குது. நமக்கு பாடப்பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 18க்கு மேற்பட்ட அணிகள் இருக்குது அப்படிங்கிறது. இப்போ இதுவரை நாம் பார்த்தது என்ன அப்படின்னா இலக்கண வகைகள் அப்படிங்கிறதுல ஐவகை இலக்கணம் அப்படின்னா என்னென்ன என்பதை பார்த்துருக்கோம். இதை பற்றிய விரிவான செய்திகளை அடுத்த வகுப்பில் நம்ம வந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.